நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீட்டில் வந்துட்டு அன்பரசி நின்றுக்கிட்டு இருக்கா. சிவகாமி, அவங்க அம்மா, அனன்யா எல்லாரும் பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பரசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி காதெல்லாம் பொத்திக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தியாடி இதாண்டி உன்னோட நிலமை அப்படின்னு சொல்ல மங்கா அந்த சைடு தெலுங்கில் ஏதோ திட்டு அன்பரசி வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஆன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கற்பனை இமேஜினேஷன் தான். அப்புறம் கண்ணை தொடர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சைடு மஞ்சுவையும் கௌசல்யாவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அன்பரசி வேற காணும் எங்கே போனான்னு தெரியல, பாவம் அவளை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு சொல்ல, ஆமாம் இதில் எங்கள் அத்தை வேற சேர்ந்து அந்த சிவகாமி அவங்களோட சேர்ந்து அன்பரசியை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு விஸ்வா மட்டும் என்ன பண்ணுவான், அந்த பிடிக்காதவளை அவள் தலையில் கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பத்மா வர்றாங்க. வந்ததுமே என்ன கௌசல்யா வேலையே இல்லாத மாதிரி இவகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க, ஏன் உனக்கு வேலையே இல்லையா, விடிஞ்சா கல்யாணம் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. அப்போ மஞ்சு இந்த அம்மா வேற அடிக்கடி வந்துட்டு குறுக்க அந்த கௌசிக் வந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அன்பரசி எங்கே போனா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு நம்ம விஸ்வாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா கிட்ட போகிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் தாத்தா கிட்ட பேசணும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி அமுச்சு விட்டுட்டு, தாத்தா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை தாத்தா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அன்பரசி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல, அன்பரசி இடத்துல வேற ஒரு பொண்ணை என்னால் வந்துட்டு வாழவே முடியாது, அவ கூட என்னதாவது வந்துட்டு பண்ணுங்க தத்தா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு அனன்யா அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு அவங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா, அந்த ஃபோட்டோவை கிழிச்சு வேற எங்கேயாவது போட வேண்டியதுதானே, இதே மண்டபத்தில் தான் போட்டு வைப்பியா அப்படின்னு சொல்ல, சரி விடுடி எப்படியோ அவள் கைக்கு போயிடுச்சு, சரி விடு ஏதாவது பண்ணி அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்தா என்ன தேடி கண்டுபிடிச்சிடவா போகிறா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அவங்க அப்பாவை பார்க்காமலே அவள் சாகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரி திலக வராங்க. மேடம் அந்த விஸ்வா தம்பி இருக்காங்களே அவங்க தாத்தா கிட்ட பேசணும்னு வந்தாங்க, அப்போது ஏதோ டவுட் வந்து நான் வெளியில் ஜன்னல் வெளியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. விஸ்வா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அன்பரசியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க தாத்தா கையை நீட்டி விஸ்வாவை தொடுறதுக்காக போகிறாங்க. அந்த சீன் அப்படியே பார்த்துட்டு வந்து இவங்ககிட்ட சொல்ல, ஐயோ என்னம்மா இதுக்கு விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்தில் அந்த கிழமை கையையும் காலையை நீட்டி ஏதாவது பேசி வச்சு தொலைச்சிட்டானா என்னம்மா பண்ணுறது, கல்யாணம் வேறு நின்று போயிருமே அப்படின்னு சொல்ல, அனன்யா சொல்ல நீ இங்கே விடிஞ்சா உனக்கு கல்யாணம், நீ வந்துட்டு நல்லா படுத்துவீங்க ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் அங்கே வராங்க. வந்துட்டு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னால் வந்துட்டு அன்பரசியை விட முடியாது, அன்பரசி ரொம்ப பாவம் தாத்தா அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவர் கையை தூக்கி விஸ்வாவை தொட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் விஸ்வா அதை கண்டுக்காமல் இருக்க. இந்த சைடு சிவகாமி சொல்கிறாங்க, அம்மா போச்சுமா அந்த கிழவனை பாருங்களேன், ஒரு இடத்துல கிடக்கானான்னு பாருங்களேன், கையை தூக்கி என்னென்ன வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே, சரி விடுடி வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பத்மாட்ட போகிறாங்க. போனதுமே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா, மறுபடியும் அந்த அன்பரசி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்க, அதுங்களே உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க வேற ஒரு பொண்ணு கூட, அப்படி நடக்கலைன்னா உண்மையான காதல் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பந்தயத்தில் தோத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்களா. அதெல்லாம் யோசித்து பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அன்பரசியை நாங்கள் பார்த்துக்குறோம், இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டு போகிறாங்க. போனதுமே விஸ்வா அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. விஸ்வா அவங்க அம்மாவை பார்த்ததுமே எஞ்சி நின்றுறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு நாளை காலையில் கல்யாணம் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு. எனக்கு புரியுது இந்த நேரத்தில் அம்மாவை பார்த்தா உனக்கு கோவமா வரும், எரிச்சலாக தான் இருக்கும், ஆனால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அம்மா உனக்கு பிடிக்கலனாலும் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்ல விஸ்வா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு வெளியில் வந்ததுமே சரி எனக்கு ரொம்ப வேலை இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிளம்பிற விறுவிறுன்னு உள்ளே வர்றாங்க. திலகா கதவு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஏ கிளவா நீயே ஆல்ரெடி செத்த போன மாதிரி தானே இந்த சேரில் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு என்ன இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு அன்பரசியை காமிச்சிட்டு இருக்காங்க. குருஜி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. குருஜி அப்படின்னு சொல்ல, என்னம்மா உங்கள் அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா, இவ்வளோ நாள் அம்மாவும் சொல்லலை அப்பாவும் சொல்லலை, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, குருஜி அப்போ உங்களுக்கு தெரியுமா, உங்களை தவிர வேற யாருக்கு தான் தெரியும், எதுக்கு என்கிட்ட எல்லாருமே சொல்லாமல் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்குமே காலந்தம்மா பதில் சொல்லும், இப்போ உனக்கு தெரியப்படுத்த நினச்சதுக்கு அந்த காலம் தானே, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு காரணம் நீ வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கா. அந்த சைடு சிவகாமியை காமிச்சிட்டு இருக்காங்க. சிவகாமியை தாத்தா வந்துட்டு துப்பிடுறாரு. ஏமா அந்த கிழவனுக்கு தும்புற பார்த்தியாமா, அன்னைக்கு இப்படி தான் துப்புனா இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செருப்படுத்து அந்த தாத்தாவை பலார்னு அரைஞ்சிட அவர் வந்துட்டு அப்படியே சோகமாக ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ தைரியம் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பார், தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்கோ, உன்னை இந்த நேரத்தில் சாகடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மங்காவும் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சைடு அன்பரசியை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, இனிமே நீ நடக்க போகிறது எல்லாத்தையும் நீ தான் மாற்றணும், இத்தனை கோடி சொத்துக்கும் ஒரே வாரிசு நீ தான், இருக்கிறது உன்னோடது, இனிமேல் வரப்போகிறது எல்லாமே உன்னோடது, இனிமே எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, அதை பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பும் உன்னோட தான், அதை வந்துட்டு நீ வந்துட்டு கட்டி ஆளணும் அப்படின்ற மாதிரி குறிச்சி பேசிக்கிட்டு இருக்கா. அன்பரசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம்மா எல்லாமே உன்னுடைய தான், இனிமே நீ என்ன பண்ண போகிற, உன் வாழ்க்கையை வந்துட்டு எப்படி மாற்றி அமைக்க போகிற, நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல அன்பரசி யோசிச்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.